ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கிக் ஸ்டார்ட் பேக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்எக்ஸோட இன்ஜின் ரீஸ்டோரேஷன். இன்ஜின் ரீஸ்டோரேஷனில் இது வந்து செகண்ட் பார்ட். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டு கொடுத்துருக்கேன். அது என்ன அப்படின்னா பேரிங்ஸ் எல்லாம் எப்படி போடணும், அப்படி எந்தெந்த பேரிங் எந்தெந்த நம்பரில் எங்கே வரணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். அண்ட் நம்ம சேனல்லே தான் இருக்குது. ஸோ ஷார்ட் நோட்டாக நான் சொல்லிடுறேன் எந்தெந்த பேரிங் எங்கே போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. கிராங்க் கேஸில் சென்ட்ரல் கேஸில் வந்து மொத்தம் 2 சைடு இருக்குது. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேக்னெட் சைடுன்னு சொல்லுவாங்க. மேக்னெட் சைடு இது வந்து எல்ஹெச், இது வந்து கிளச்சு சைடு, இது வந்து ஆர்ஹெச், ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்னெட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா 6205 அப்படிங்கிற நம்பர் உள்ள பேரிங் வரும். இதுதான் அந்த பேரிங்கு. இது வந்து இங்கே தான் வரும். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்துட்டு வீல் டிரைவ் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய ஃப்ரண்ட் வீல் ஸ்ப்ராக்கெட் இருக்குல்ல, இன்னர் ஸ்ப்ராக்கெட், அதுக்கு வந்து 6304 இந்த பேரிங் வந்து 6304, இதுதான் அது. அதுக்கப்புறம் நீடில் ரோலர் பேரிங், என்ஆர்பின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. ஸோ இது வந்து இங்கே வந்துடும். இது வந்து கிளச்சு புஷ் ராட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வர்றது. ஸோ அதனால் இங்கே என்ஆர்பி. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இது வந்து கிளச் கம்பார்ட்மெண்ட்டு. ஸோ அந்த சைடில் வர கிராங்க்குக்கு என்ன பேரிங் வரும்னா 6304. ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்ப்ராக்கெட் நட்டு போடுற அந்த இடத்துல வந்து நம்ம 6304 யூஸ் பண்ணோம். அதே மாதிரி கிளச் சைட்லையும் 6304 தான் வரும். இது வேற எங்கேயும் பிளேஸ் ஆகாது. தென் என்ஆர்பி இங்கே வந்துடும். தென் அப்படியே இங்கே 3 பார்த்தா இந்த பேரிங் வந்துட்டு 6303. இது வந்து ஒன் சைடு வந்து ஷீல்டு வச்ச மாதிரி வரும். சரிங்களா, 6303 நம்பர் சரியா தெரியுமான்னு தெரியல. பட் ஆனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இவ்வளோ தான் நம்ம பேரிங் வந்துட்டு எல்லாமே மாட்டியாச்சு. தென் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரிங்கில் வந்து லைட்டாக லூப் பண்ணிக்குவோம். எல்லா பேரிங்கும் கொஞ்சம் போல் லைட்டாக ஆயில் விட்டுக்குவோம். அதுவும் டூட்டி ஆயில் தான், மோட்டோ மிக்ஸு எப்பொழுதும் யூஸ் பண்ணுற டூட்டி ஆயில் தான். ஸோ இது ஜஸ்ட் இங்கே நம்ம லைட்டாக லூப் பண்ணிக்குவோம். அதே மாதிரி கிராங்க் இந்த இடத்துல வைப்போம்ல, அந்த இடத்துல லைட்டாக லூப் பண்ணிக்கணும். இந்த கேஸ் எடுத்து கீழே வச்சிருவோம். இதுக்கு அப்புறம் தான் ஒர்க் இருக்கு. ஸோ கிராங்க்ல வந்து நம்மளுக்கு மேக்னெட் சைடு, இதையும் இந்த இடத்த நம்ம லூப் பண்ணிக்குவோம். லூப் பண்ணால் கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ள இறங்கும். எவ்வளோதான் இறங்கியிருக்கு, எவ்வளோ இறங்கியிருக்குன்னு நான் காட்டுறேன். இவ்வளோதான் இறங்கியிருக்கு. நம்ம இன்னும் இறக்கணும். ஸோ அதனால் இன்னும் உங்கள்கிட்ட சுத்தியல் லைக் ரப்பர் சுத்தியல் இருக்குல்ல, பிளாஸ்டிக்கில், அந்த சுத்தியல் இருந்தால் அடிங்க. இல்லை அப்படின்னா கட்டை சுத்தியல் மாதிரி எதாவது இருந்தால் அடிங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, கட்டை எடுத்துக்கோங்க. நங்கு 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 நங்குன்னு குத்துங்க. ஸோ கட்டை எடுத்து கிராங்க் நல்லாவே இறங்கிடுச்சு. கிராங்க் ஃபுல்லாக இறங்கிடுச்சு பாருங்க. ஓகே, கிராங்க் செட் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட கியர் பாக்ஸ். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த கியர் பாக்ஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு காட்டுறேன்.
எல்லா பல்லும் எல்லா இதுலேயும் உட்காருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பல்லில் ஏதாவது அடிபட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த கியரை வந்து மாற்றிடுங்க. இல்லை அப்படின்னா கியர் வந்து ஸ்லிப் ஆகுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ கியர் வந்து இப்படியே உள்ளே இறக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த லூப் பண்ணிக்கணும், இங்கேயும் லூப் பண்ணிக்கணும். இந்த காது இருக்குல்ல, இந்த காது மொத்தம் 3 காது வரும். சின்ன பின்னு போட்டு குட்டியோண்டு காது இருக்கும். ஆனால் சைஸ் உங்களுக்கே தெரியும் பாருங்க. இது குட்டி காதா, இது பெரிய பின்னு, 2 காது வரும். ஸோ இந்த காதில் வந்து இந்த மேலே ஒரு பட்டு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு 2 சைடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2 சைடு இல்லாமல் இருந்துச்சு, தேஞ்சிருச்சு அப்படின்னா கியர் வந்து ஸ்லிப் ஆகும். இந்த 2 சைடு காது நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. இந்த காது எப்படி போடணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் காது போடுறேன். அதாவது இந்த பாயிண்டர் இருக்கு பார்த்தீங்களா, பாயிண்டர் வந்து உள்ள ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இப்படி போடக்கூடாது, இப்படி தான் போடணும். ஃபர்ஸ்ட் இந்த காதை போடுறேன். கீழே வந்து டாக் கிளட்ச் ஒரு இது மட்டும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், தூக்குனா தூக்கும். ஸோ அந்த இதை தூக்கிட்டு ஓகே போட்டாச்சு. அடுத்து 2வது காது. மேலே கீழே இந்த பெருசுல வந்து எதை எங்க மேலே கீழே போட்டாலும் பிரச்சனை இல்லை. 2வது காது இந்த டாக் கிளட்ச் இருக்கு பார்த்தீங்களா, இதை தூக்கிக்கிட்டு இந்த இடத்துல 2 ஒரு இடத்துல அலைன் இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி இந்த குட்டி டாக் இருக்குல்ல, இந்த குட்டி காது இருக்குல்ல, இந்த காது வந்து ரைட் சைடில் வரும். ஸோ இதுவும் வந்து பாயிண்ட் வந்து உள்ளே ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கியர் செலக்டர் வந்து நம்ம இனிமேட் தான் போடுவோம், அதில் தான் இதை வந்து உட்கார வைக்கணும். இந்த ரைட் சைடில் ஒரே ஒரு டாக் மட்டும் தனியாக தூக்கும். அதை மட்டும் தூக்கிக்கிட்டு அது கீழே வச்சிருவேன். இது வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க, ஏன்னா நம்ம வந்து இப்போ அடுத்து கியர் செலக்டர் வைக்கணும். இதுதான் கியர் செலக்டரு. ஸோ இந்த ஸ்டெப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்பில் தான் அந்த காதெல்லாம், அந்த பாயிண்டர் உள்ள அட்ஜஸ்டில் உள்ள வச்சிருக்கோம்ல, அந்த பாயிண்டர் எல்லாம் இந்த காதுக்குள்ளே தான் போயிட்டு நம்ம கியர் ஒன்று மாற்றும் போது மாறும். ஸோ இதை வந்து நேராக உள்ள விட்டுருவோம், இன்னும் யோசிக்க வேண்டாம். இப்போ இந்த பாயிண்டர் வந்துட்டு கரெக்டாக அந்த காதுக்குள்ளே இறக்கி விட்டுறணும். சென்டர்ல எல்லாம் கரெக்டாக அலனா இருக்கு. இப்போ இந்த கைட் பென் இருக்குல்ல, இந்த 2 கைட் பெண்ணையும் லைட்டாக லூப் பண்ணிட்டு உள்ள விட்டுற வேண்டியதான். பெரிய கைட் பென் வந்து இங்கே வரும், சின்ன கைட் பென் சிங்கிளாக இருக்கும். டபுள் காது போட்டதுக்கு பெரிய கைட் பென், சிங்கிள் காது போட்டதுக்கு வந்து சின்ன கைட் பென். ஓகே, இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், 2 சைட்லையும் போடலாம், பிரச்சனை இல்லை.
கியரெல்லாம் போட்டு எல்லா கியரும் செக் பண்ணியாச்சு. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எல்லா கியரும் ஒரு தடவை செக் பண்ணிடுறேன், எங்கேஜ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சென்ட்ரி கேஸ் பேக்கிங்கை போட்டு நம்ம அடுத்த கேஸை தூக்கி மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பேக்கிங் பேஸ்ட் வந்து அனபாண்டில் 660 பேக்கிங் பேஸ்ட்டு, சிலிக்கான் பேஸ்ட் இது. பேக்கிங் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சர்ஃபேஸில் ஆல்ரெடி ஏதாவது நம்ம பழைய பிரிக்கும் போது இருந்த அந்த பேக்கிங் இருக்கா, இல்லை அந்த பேஸ்ட் எதாவது இருக்கா, மிக்சர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி க்ளீன் பண்ணும்போது எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம். பேஸ்ட்டு போட்டு பேக்கிங் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லா இடமும் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒன்று பிளேட் வச்சு சுரண்டி எடுத்துருங்க பொறுமையாக. ஆயில் ஊற்றினதுனால இதை எடுத்து துடைக்கிறேன். சர்ஃபேஸ் எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போது பேஸ்ட்டை போட்டு வேண்டியதான். எல்லா இடமும் கரெக்டாக க்ளூ ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தாப்புல நம்ம ஓரமாக தூக்கி வச்சுருவோம். இந்த கேஸ்லேயும் நம்ம வந்து பேக்கிங் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணணும். அது மேலே பண்ணலாம், ஆனால் இதில் பண்ணுறது பெஸ்ட்டு. எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடம் மட்டும் க்ளூ தேவைப்படும். எல்லா லைனும் செக் பண்ணியாச்சு. எல்லா லைன்லையும் நீட்டாக பேக்கிங் பேஸ்ட் போட்டாச்சு. யூஸ் பண்ண உடனே மூடி வச்சிருங்க. கேஸை போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கியருக்கு வந்து லைட்டாக லூப் பண்ணணும். ஆயில் எடுத்து எல்லா ஷாஃப்ட்டுக்கு மேலே ஊற்றிக்கிறேன். கீழே ஆயில் வடிஞ்சதா கீழே ஏதோ துணி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ மேலே கேஸை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். கேஸ் அணைச்சாச்சு. நீ ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணும்போது இன்னும் கீழே இறங்கும்.